வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். 2003ஆவது ஆண்டு இந்தியா முழுவதும் முத்திரைத்தாள் மோசடி என ஒரு பெரிய ஊழல் பேசப்பட்டது. அதில் ஈடுபட்டிருந்தவரின் பெயர் அப்துல் கரீம் டெல்கி என்பது. அவர் கர்நாடகத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து கானாப்பூர் என்னும் ஊரில் ரயில் நிலையத்தில் பழங்கள், காய்கறிகளை விற்பனை செய்து கொண்டிருந்தவர். பிறகு 7 ஆண்டுகள் சவுதி அரேபியாவிலே வேலை பார்த்து விட்டு வந்தார். அவருக்கு குறுக்கு புத்தி வேலை செய்தது. எப்படியாவது பெரும் பணத்தை சேர்த்து விட வேண்டும் என்று கருதினார். அதற்கு அவர் கண்டுபிடித்த வழிதான் இந்த முத்திரை தாள்களை தானாகவே போலியாக அச்சடித்து விற்பனை செய்வது. உண்மையான முத்திரை தாள் போலவே அவரால் அச்சடிக்க முடிந்தது. 9,900 கோடி ரூபாய்க்கு முத்திரை தாள்களை அவர் போலியாக அச்சடித்து விற்பனை செய்தார். 2003இல் கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டு 13 ஆண்டுகள் சிறையிலிருந்து 2017ஆம் ஆண்டு அவர் இறந்து போனார். அந்த வழக்கில் அந்த டெல்கிக்கு தொடர்புடையவராக காவல்துறை அதிகாரி ஒருவர் தமிழ்நாட்டிலே கைதானார். அவருடைய பெயர் முகமது அலி. அவர் வேறு யாரும் இல்லை. 2001 ஜூன் 30 தலைவர் கலைஞரை நள்ளிரவில் கைது செய்தபோது அவர் கைகளை முறுக்கி தள்ளிய அதே யோகியர்தான்.